இங்கிலாந்தை ஏமாற்றி ஜெயிச்சதா இந்தியா. கன்கஷன் சப்ஸ்டியூட் அப்படின்னா என்ன, கிரிக்கெட் உலகத்தையே அதர வச்ச ஒரு சின்ன சம்பவம் நேற்று நடந்திருக்கு. அதை பத்தி டீடைல்டா இந்த வீடியோல பேசலாம். இந்தியா விஸ் இங்கிலாந்தோட T20 சீரிஸ் நடந்துகிட்டு இருக்கு. இதுல 4th T20 நேத்து புனேல நடந்துச்சு. சிவம் டூபே ரொம்ப நாள் கழிச்சு இந்தியன் T20 சைடு உள்ள வந்து ஒரு வேற லெவல் நாக் ஆனாரு. அப்படி அவர் ஆடிட்டு இருக்கிறப்ப அவரோட தலையில பால் பட்டுச்சு. சோ எப்பவுமே தலையில பால் பட்டா அந்த கன்கஷன் விஷயம் எடுப்பாங்க இல்லையா, அப்ப அவர் நல்லா தான் இருந்தாரு. பட் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சதுக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல வந்து அவர் உள்ள வரல. பிகாஸ் அவருக்கு வந்து கொஞ்சம் இதாயிருச்சு. சோ கன்கஷன் சப்ஸ்டிட்யூட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஐசிசியோட ரூல் படி கன்கஷன் சப்ஸ்டிட்யூட் அப்படின்னு ஒன்னு இருக்கு. அதாவது என்ன மேட்டர் அப்படின்னா, நீங்க ஒரு பிளேயர் வந்து விளையாட முடியாது அப்படின்னு முடிவு ஆயிருச்சு அப்படின்னா அவருக்கு லைக் டு லைக் பிளேயரை தான் நீங்க உள்ள எடுத்துட்டு வரணும். அதுதான் கன்கஷன் சப்ஸ்டிட்யூட். ஆனா ஹர்ஷித் ராணாவை உள்ள எடுத்துட்டு வந்தாங்க இந்தியா. ஆக்சுவலி இது உடனே பிரண்டன் மெக்கலம் போயிட்டு சொன்னாரு, எப்படிங்க ஹர்ஷித் ராணா உள்ள வர முடியும், ஏன்னா இப்ப சிவம் டூபே ஒரு ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறதுனால ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயர் தானே உள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா ஹர்ஷித் ராணா உள்ள வந்து அவருக்கு இதுதான் டெபியூ மேட்ச், வேற வித்தியாசமான ஒரு டெபியூன்னு கூட சொல்லலாம். அவர் பாட்டுக்கு 3 விக்கெட் எடுத்துட்டு சூப்பராவே முடக்கி விட்டுட்டு போயிட்டாரு. ஆக்சுவலா ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு பிளேயர் கன்கஷன்னால வெளியில போறாரு அப்படின்னா கண்டிப்பா அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா வர்ற உள்ள பிளேயர் வந்து லைக் ஃபார் லைக் பிளேயரா தான் இருக்கணும். அப்பதான் அது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐசிசி ரூல் 1.2.7 சொல்லுது. ஆனா எப்படி நேத்து மேட்ச் ரெஃபரி வந்து ஹர்ஷித் ராணாவை அலோ பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. பட் ஆனா இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இதுக்கு முன்னாடி 2020 ஆஸ்திரேலியா கூட நடந்த ஒரு இந்தியா மேட்ச் அப்போ அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா ஜடேஜா கன்கஷன் அப்போ வெளியில போனப்போ யுஸ்வேந்திர சகலை தூக்கி உள்ள வச்சு அங்க அவர் 3 விக்கெட் எடுத்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்கி இந்தியாவை வெற்றி பெற வச்சாரு. ரூல்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். அது இந்தியாவா இருந்தானே இங்கிலாண்டா இருந்தானே. நிறைய பேர் இப்போ இதுக்கு வந்து அப்செஷன் தெரிவிச்சிட்டு தான் இருக்காங்க. ஈவன் தோ ஜாஸ் பட்லர் கூட அவரோட பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருக்காரு. ஒழுங்கா விளையாடுங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் சீரியஸ்லி இருக்கு.